ப்ரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் இமோஷ்னல் ஃபிட்னஸ்க்குரிய சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். அதில் சில டாப் 5 நான் சொல்கிறேன். நம்பர் 1, ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடணும். நம்பர் 2, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 3, சுகர் அவாய்ட் பண்ணணும். நம்பர் 4, நல்ல தூங்கணும். மினிமம் 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் நீடட். நம்பர் 5, ரெகுலராக ஒரு 30 minutes மினிமம் 5 days per week ஒர்க் அவுட் பண்ணணும். இதே மாதிரி இமோஷ்னல் ஃபிட்னஸ்க்கும் கண்டிப்பாக சில டிப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஹெல்த்தியாக வாழ முடியும். அது என்ன டிப்ஸு? நம்பர் 1, கவலைப்படக்கூடாது. நம்பர் 2, யார் மேலேயும் கசப்பாவோ வெறுப்பாவோ இருக்கக்கூடாது. அவங்களுக்காக இல்லைனாலும் நம்மளோட நல்லதுக்காக அவங்கள மன்னித்து மறந்து போயிடணும். நம்பர் 3, யார் மேலேயும் பொறாமைப்படக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற பொறாமை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்பர் 4, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். நம்பர் 5, ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும். பி கிரேட்ஃபுல் டு காட் அண்ட் டு மென். இந்த 5 இமோஷ்னல் டிப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இமோஷ்னல் ஹெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் நம்மளோட உடல் நலம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் we ignore the emotional health, but we are very careful in being fit physically. Let's take care of our body and emotional health. Amen.